இன்றைக்கி முளைக்கட்டின பச்சை பயிரை வச்சு சப்பாத்தி பூரிக்கு ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான சைட் டிஷ் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த கப் அளவுக்கு பச்சை பயிரை முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுக்க போகிறோம். அது கூடவே ஒரு வெள்ளை துணியில் ஒரு அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மிளகு, ஒரு 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு 5லேருந்து 6 கிராம்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட்டி நம்ம பச்சை பயிர் கூட சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வேக வச்சு இந்த கப்பில் அகைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட 2 வெங்காயம், 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஜாரில் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 10 பல்லு பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 பிரியாணி இலையை இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இது கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் 2 தக்காளியை இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளியை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு இதில் நான் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பச்சை பயிரை தண்ணியோடு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிட வேண்டாம், தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். உப்பு தேவை அப்படின்னா சரி பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி இந்த மாதிரி நல்லா வற்றி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, பச்சை மிளகாவை இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சப்பாத்தி பூரிக்கு நம்ம சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம ஒரு ஃபைனல் டச் மட்டும் கொடுத்துடலாம். இப்போ ஒரு அடுப்பில் ஒரு பேனை வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை இதில் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அது கூட காஷ்மீரி மிளகாய் பொடியை தூவி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபியோட நேம் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.